2026 தேர்தல் படுதோல்விக்கு பிறகு பாஜக மாநில தலைவர் பதவி ஆட்டம் கண்ட நிலையில் பாஜக மாநில தலைவராக இருக்கும் நைனா நாகேந்திரன் டெல்லி பயணம் பற்றிய தகவல்கள் கசிந்துள்ளன. கோவையில் பாஜக மையக்குழு கூட்டம் முடிந்த நிலையில் டெல்லியில் முகாமிட்டுள்ள நைனா நாகேந்திரன் பாஜக தேசிய தலைவர்களை சந்தித்து வருகிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆராய்வதற்காக பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் கடந்த 20ஆம் தேதி கோவைக்கு வந்திருந்தார். 2 நாட்கள் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், பொதுச் செயலாளர் AP முருகானந்தம், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் என முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றனர். இந்த நிலையில் மற்றொரு புறம் மாநில தலைவர் பதவியை நைனா நாகேந்திரன் சரிவர செய்யவில்லை. பாஜக தோல்விக்கு அவரும் ஒரு காரணம். 12% இருந்த பாஜகவின் வாக்கு வங்கியை 2.7% கொண்டு வந்து விட்டார் என விமர்சனங்கள் எழுகின்றன. இது மட்டுமில்லாமல் நைனா நாகேந்திரனை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டு தமிழக பாஜகவை மீண்டும் புத்துணர்ச்சி பெற அண்ணாமலையை மாநில தலைவராக்க வேண்டும் எனவும் பல விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. மேலும் இணையத்தில் அண்ணாமலையை தலைவராக்க வேண்டும் எனவும் நைனா நாகேந்திரனை மாற்ற வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட காரணத்திற்காகவே பாஜகவிலிருந்து சில நிர்வாகிகளும் நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழலில் பாஜக மாநில தலைவரின் டெல்லி பயணம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஏன் செல்கிறார், எதற்காக செல்கிறார் என கட்சிக்குள்ளேயே பல கேள்விகள் எழுந்து வருகிறது. இது குறித்து பாஜக வட்டாரத்தில் விசாரித்த போது கோவையில் நடந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த கையோடு மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து தேர்தல் தோல்வி குறித்து விளக்கம் அளிப்பதற்காகவே தவிர வேறு ஒன்றும் இல்லை என தெரிவித்தனர். அது மட்டுமில்லாமல் மாநில தலைவர் மாற்றம் பற்றி எதுவும் இந்த டெல்லி பயணத்தில் பேசப்படவில்லை எனவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. எப்படியும் அண்ணாமலை மீண்டும் தலைவராக வருவார் என எதிர்பார்த்த சூழலில் அது குறித்து அறிவிப்பு இல்லாதது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் மாற்றப்பட வேண்டுமா? அப்படி மாற்றப்பட்டால் அண்ணாமலைதான் அதற்கேற்ற நபரா என்பது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.